ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங்காஸ். நம்ம ஒரு பிஎம்டபிள்யூவில் F10 சீரியஸுங்க. இந்த குவாலிட்டியில் இந்த கிலோமீட்டரில் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரேரான வண்டி, சேலஞ்சிங்காகவே சொல்கிறேங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா பிஎம்டபிள்யூங்க 520D லக்ஸுரி லைன் டீசல் 8 ஸ்பீட் டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க F10 சீரியஸுங்க. இது கொஞ்சம் ரேராக தான் இருக்குங்க வண்டி, இது கிடைக்கவே கிடைக்காதுங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் வேறுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்காருங்க. ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க, சிங்கிள் ஓனர்ஷிப் தாங்க. கிலோமீட்டர் வெறும் 39,000 கிலோமீட்டருங்க. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்காருங்க. வண்டி சேலஞ்சிங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன், சேலஞ்சிங்கு சொல்கிறேன், குவாலிட்டிக்கு தாங்க. ப்ரைஸிங்கும் அப்படிதான், குவாலிட்டிக்கும் ப்ரைஸிங் ரெண்டுமேங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ கான்டினென்டல் டயர்ஸுங்க. இது RFT டயர், ரன் ஃபிளாட் டயர்ஸுங்க. இதுக்கு ஸ்டெப்னியே தேவையில்லை, ஸ்டெப்னியும் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ டயர்ஸுங்க. வாங்க வண்டி ஓவராலாக பார்த்துடலாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். பிஎம்டபிள்யூக்கு பேர் வாங்கினா அந்த பட்டர்ஃப்ளை கிரில்லு தாங்க. எவ்வளோ மாசிவாக எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். நல்லா அடாப்டிவ் ஒயிட் எல்இடி லைட் வந்துடும். ஹெட்லைட் வேறு லெவலில் இருக்குதுங்க. டே டைம் எல்இடி லைட்டும் வந்துருங்க உங்களுக்கு. வண்டி பாருங்க எவ்வளோ சூப்பர் செம்ம லுக்காக இருக்குங்க. எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க. ஹெட்லைட் வாஷர் வந்துருங்க உங்களுக்கு. 360 பார்க்கிங் வந்துருங்க உங்களுக்கு. இது லக்ஸுரி லைன் டீசலுங்க. 4மே பிராண்ட் நியூ கான்டினென்டல் டயர்ஸுங்க. RFT டயருங்க. அலாய் வீல் பாருங்க, பிஎம்டபிள்யூ அலாய் வீலுங்க. உங்களுக்கு ரன்னிங்கில் உங்களுக்கு அது சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு மைன்யூட் ஸ்க்ராட்சும் கூட இருக்காதுங்க. தெளிவான வண்டிங்க. குவாலிட்டின்னா இதுதான் ஒரு சூப்பரான லக்ஸுரி வண்டிக்கு நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. சீட் பாருங்க, நல்லா ரொம்ப லக்ஸுரியான சீட் வந்துருங்க உங்களுக்கு. பார்த்துங்க 8 மோட்டரைஸ்டு சீட்ஸ் வந்துருங்க. 8 மெமரிஸ் இருக்குங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8 ஏர் பேக் வருங்க. சன்ரூஃப் மாடலுங்க, இது டாப் அண்ட் மாடலுங்க. சன்ரூஃபும் வந்துருங்க உங்களுக்கு. இதில் மெமரி ஃபங்க்ஷனும் வந்துருங்க உங்களுக்கு. இதில் ஆட்டோ ஹெட்லைட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் ஃபினிஷ் டேஷ்போர்டுங்க. வண்டி பூராவே ஹியூஜாக வந்துருங்க உங்களுக்கு. ராயலான லுக் வந்துருங்க. வண்டி மீட்ரு பாருங்க உங்களுக்கு. டிரைவிங் மோடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஸ்போர்ட்ஸ் மோடு, கம்ஃபர்ட்டுங்க, ஈகோ மோடு வந்துருங்க உங்களுக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு. இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆக்டிவ் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. வண்டி ஆன் ஆஃப் பண்ணுறப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டேரிங் அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க உங்களுக்கு. பெடல் ஷிஃப்ட்டும் வந்துருங்க. க்ரூஸ் ட்ரைவ் வந்துருங்க. வாய்ஸ் மெயிலும் வந்துருங்க உங்களுக்கு. இதில் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க. இன்ஜின் ஆட்டோ ஆன் ஆஃப் வந்துருங்க உங்களுக்கு. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க உங்களுக்கு. கீழே காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நான் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு தேட்டரில் என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட்டுங்க. ஹர்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்குங்க. இது எஃபெக்ட் வேற லெவலில் இருக்குங்க உங்களுக்கு. 7.1 சரௌண்ட் சவுண்டுங்க இன்பில்ட்டாகவே வந்துருங்க உங்களுக்கு. மியூசிக் லவர்ஸ்க்கு இது பெரிய லெவலாக இருக்குங்க. இது நல்ல ஹியூஜான இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. வெஹிக்கிளோட டோட்டல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் பிரேக்கு எல்லா சர்வீஸ் பற்றியே லைவ் நேவிகேஷன் முதல் கொண்டு டோட்டல் ஹிஸ்ட்ரி இதில் எல்லாமே இருக்குங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக பண்ணது வந்து 21/7 39,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் ஆகிருக்குதுங்க. வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி முதல் கொண்டு இதுலேயே நம்ம பார்த்துக்கலாங்க. ரிமோட் பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறக்க 7.1 மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட்டே தனியாக செப்பரேட் கொடுத்துறாங்க உங்களுக்கு. டியூவல் ஓசிங்க, ஏசி வந்துருங்க உங்களுக்கு. கூலிங் பார்த்துட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. இது பார்த்துட்டிங்கன்னா பூராமே வுட் அண்ட் ஃபினிஷுங்க. ரொம்ப ராயலாகவே இருக்குங்க உங்களுக்கு. நல்லாவே வந்துருக்குங்க. 8 ஸ்பீட் ஜாய்ஸ்டிக் கியர் பாக்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. டிரைவிங் மோட் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்தே பண்ணிக்கலாங்க. ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் வந்துருங்க உங்களுக்கு. எலக்ட்ரானிக் பிரேக் வந்துருங்க உங்களுக்கு. 360 பார்க்கிங் வந்துருங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கருங்க. வேல்யூபிள் கூட்ஸ் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிக்க முடியுங்க. நான் பண்ணி காட்டுற பாருங்க. இதுக்குள்ளே நம்ம எதாவது வச்சுக்கலாங்க. நம்ம லாக்கும் பண்ணிக்க முடியுங்க. இதில் HD ரிவர்ஸ் கேமராவும் வந்துருங்க. சன் பிளைண்டர் வந்துருங்க. பாரு இங்கே சைடில் இதுக்கும் கூட நம்ம எடுத்துக்க மாட்டிக்க முடியுதுங்க. பின்னாடி வந்துருங்க. பின்னாடி லாஸ்ட் இதுக்கும் கூட சன் பிளைண்டர் வந்துருங்க உங்களுக்கு. ரியர் ஏசி வந்துருங்க. பின்னாடி ரோ பாருங்க சூப்பராக ரொம்ப ராயலாக 3 பேர் கம்ஃபர்டபுள் உட்கார அளவுக்கு இருக்குங்க ஸ்பேஸ். வண்டியோட ரியர் வியூ பாருங்க. BMW 520Dங்க இது F10ங்க. HD ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க. ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க. டிக்கி ஸ்பேஸ் பாருங்க நல்லாவே கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு. இது வந்து RFT டயர் வந்துருங்க. ஸ்டெப்னி தேவையில்லை, இருந்தாலும் கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காருங்க. ஸ்டெப்னி டயருங்க, அன்யூஸ்டுங்க, அப்படியே இருக்குதுங்க. டூல்ஸ் அனைத்துமே இருக்குங்க. BMWயோட டூல்ஸ் அனைத்துமே இருக்குதுங்க. ஸ்பேஸும் நல்லாவே இருக்குங்க. இன்னொரு விஷயங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் இதில் தான் இங்கே இருக்குங்க. இதெல்லாம் அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லைங்க, நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்க, இந்த டிராஃபிக்கில் இது வைக்கிறதுக்காகங்க எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்குது, தொடவே இல்லை அவங்க. ஸ்டெப்னி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு ஆள் படுத்தே தூங்கலாங்க, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது எல்லாம் தேவைப்படுறது எல்லாம் வச்சுக்கலாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா கீழே தாங்க வருங்க.
வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள், அந்த ஸ்டிக்கரெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டிக்கருங்க எதுவுமே ரிமூவ் ஆகாமல் பிராண்ட் நியூ கண்டிஷனில் வண்டி அப்படியே இருக்குதுங்க. பல புது வண்டிங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள், நல்லா ஹியூஜாக ராயலாக இருக்குங்க. இந்த சைடு பாருங்கள், எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடைக்காதுங்க. முக்கியமான விஷயம், எந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. 39,000 கிலோமீட்டரில் நீங்கள் பார்க்கவே முடியாது, அவ்வளோ குவாலிட்டியான வண்டிங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள். உங்களுக்கு புது வண்டி ஏதாவது புக் பண்ணியிருந்தா தயவுசெய்து கேன்சல் பண்ணிடுங்க. நம்ம வண்டி நேரில் வந்து, வீடியோ மட்டும் இல்லை, நேரில் வந்து பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். புதுசு இருக்கிறதா நம்ம வண்டியே எடுத்துக்கலாம், நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. பாருங்கள், பிஎம்டபிள்யூலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இன்ஜின் ரூமில் பாருங்கள், 190 பிஹெச்பிங்க, 400 NM டார்க் பவருங்க. உங்களுக்கு பிராண்ட் நியூ எப்படி இருக்குது பாருங்கள். அந்த டேக் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸராக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2.0 டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. டேக் முதல் கொண்டு, அந்த மார்க்கிங் முதல் கொண்டு அப்படியே இருக்குங்க. பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத காட்டிலும்ங்க, நீங்கள் வண்டி நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த குவாலிட்டி புரியுங்க. உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஓட்டி பார்த்துட்டேங்க. 18+ மைலேஜ் கிடைக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் ஓட்டினா தான் உங்களுக்கும் அது புரியுங்க. இந்த புது வண்டி ஜாக்பாட் வண்டின்னு சொல்லாங்க. யார் எடுக்க போகிறீங்கன்னு தெரியலைங்க. நேரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள், நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. இன்சூரன்ஸ் பார்த்தா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 21,85,000 கேட்குறேங்க. பார்க்க வேண்டிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் சூலூருங்க. கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.